ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜனனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ. சம்மர் வந்தாச்சு, அதனால் சன்ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம், சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் நான் 2 பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று பஞ்சாராஸ், இன்னொன்று மேங்க்லோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போயுமே பஞ்சாராஸில் இருக்க சன்ஸ்க்ரீன் தான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது. இது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தடவரப்போ ஆயிலியாக இருக்கும், அப்புறமேல ட்ரை ஆகிடுது இந்த சன்ஸ்க்ரீன். எஸ்பிஎஃப் நான் இது 70 வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னா பேஸ்ட்டு, அந்த க்ரீமி பேஸ்டில் தான் இருக்கும். இது உண்மையாக நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் 350 சம்திங் என்னமோ, 350 360 சம்திங் என்னமோ. இது எல்லா கடையிலையுமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. இதுவே நீங்கள் மெடிக்கலில் போயிட்டு டாக்டர் சஜஷனோட சன்ஸ்க்ரீன் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் ரெகுலராக அதான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது மேங்க்லோ அப்படின்னு சொல்லிட்டு டே சன்ஸ்க்ரீன் தான் அது எஸ்பிஎஃப் 50 வாங்கியிருக்கேன் நான். இது இப்படி தான் இருக்கும், உள்ளே அதே மாதிரி க்ரீம் பேஸ்டு தான் அது. ஆனால் இது நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக எனக்கு ஆயிலி கொஞ்சம் நேரம் கழித்து வர மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல பஞ்சாரஸ் சன்ஸ்க்ரீன், அது போடுறப்போ ஆயிலி, அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடுது. மேங்க்லோவோட ரேட் சன்ஸ்க்ரீன் ரேட் 350 வருது. அதுவுமே எஸ்பிஎஃப் ஏன் 50 70 அப்படின்னா, எப்போயுமே நம்ம சன்ஸ்க்ரீன் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா அது 50க்கு மேலே தான் வாங்கணும், கீழே கம்மியாக வாங்கக்கூடாது. மேலே வாங்கினா தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்டே. நம்ம ஃபேஸ்க்கு அது எடுக்கும், நம்ம ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுவே அதை விட கீழே கம்மியான இதில் வாங்கினா அது ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. 50 60 70 அந்த மாதிரி அதில் யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபேஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாய்ஸ்சரைசர் தான். கண்டிப்பாக இதுவும் சம்மருக்கு தேவை, மேக்கப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை இது. அப்படி இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மாமாஎர்த் ப்ராடக்ட், நான் இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் மாமாஎர்த் ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸ் 319 அந்த ப்ரைஸ் தான் இது. இது நான் ஏன் இந்த இதுலேயே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஏன் இது ரைஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நம்ம சாப்பாடு வடிக்கிற தண்ணி அந்த இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஷைனிங் வரும் நம்ம ஃபேஸ்க்கு. அது ட்ரை பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதோட ரைஸ் ஆயில் ஃப்ரீன்னு போட்டிருந்தனால சரி நான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். உண்மையாகவே நல்லா இருக்குது இது. ஃபஸ்ட் டைம் நான் இது ட்ரை பண்ணுறேன், ஃபஸ்ட் டைம் வாங்கி நல்லா இருக்கானா. இதுவுமே எத்தனை ஹவர்ஸ் நம்ம ஃபேஸ் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 24 ஹவர்ஸ் நம்ம ஃபேஸ்க்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. அதே தான் சேம் சன்ஸ்க்ரீன், 2 சன்ஸ்க்ரீனுமே சரி 24 ஹவர்ஸ் ப்ரொடக்ட் பண்ணுது நம்ம ஃபேஸை. நம்ம எடுக்கிறப்போ ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோன்னா அது 24 ஹவர்ஸுமே நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் தான். நான் நிவ்யா பிராண்ட் பாடி லோஷன் தான் யூஸ் பண்ணுவேன். நான் 2 பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் பாடி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு 3-4 இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த பாடி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ் தான். இது சின்ன பாட்டிலாக தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். இது நான் ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இது 5வது பாட்டில்னு நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ புதுசாக வாங்கினது தான் மில்க் பாடி லோஷன் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 85 ருபீஸ். பட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குது. அது ஒரு மாதிரி க்ரீம் பேஸ்டு ஒயிட் கலரில் தான் இருக்குது, மில்க்கு அந்த க்ரீம் பேஸ்டில் தான் இருக்குது. நல்லாயிருக்கு, உண்மையாக யூஸ் பண்ணலாம். சம்மருக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஒர்க் பண்ணாலும் சரி, வெளியே வெயிலில் போனாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாடி லோஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஸ்வெட்டிங் அதிகமாக வரும், ஸ்மெல் வர, இது ஸ்மெல்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ரோஸ் வாட்டர் 24 ஹவர்ஸ் ஹைட்ரேஷன் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்துச்சு.
பட் நம்ம அந்த அளவுக்கு போட்டு இருப்போமான்னு தெரியல. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை சம்மர் வந்தாச்சு, ஒரு நாளைக்கு 2 வேளை குளிச்சா தான், ஒரு நாளைக்கு நம்ம 2 வேளை குளிச்சு தான் ஆகணும். ஸோ ரோஸ் வாட்டர் வந்து 24 ஹவர்ஸ் போட்டிருக்குது. அதுவே மில்க் பாடி லோஷன் வந்து 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் பார்க்க போகிறோம். நான் அதான் சொன்னேன்ல, பஞ்சாரஸ் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். அது ரொம்ப வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஆலோவேரா நான் புதுசாக வாங்கினது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வந்து ஆலோவேரா செடி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப பெஸ்ட்டு. சம்மர் டைமில் அதுதான் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் வந்து இங்கே என்கிட்ட இல்லைன்றனால வந்து நான் வந்து இந்த ஆலோவேரா யூஸ் பண்ணுறேன். உண்மையாக நல்லாயிருக்கு, ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 190 ருபீஸ், 119 அந்த ருபீஸ் தான். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே விற்கும். ஸோ பஞ்சாரஸோட ரேட் வந்து வெறும் 90 ருபீஸ் தான். பட் நான் இது ரொம்ப வருஷமாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால சொல்கிறேன். கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஒரு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக எரிச்சல் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகலைன்னு நமக்கே தெரியும். ஸோ அதுவே நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நமக்கு அது வந்து எந்த ஒரு ஃபேஸில் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நமக்கு காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் தாராளமாகவே. நான் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்டு. அதுவும் இல்லாமல் இது சம்மர் டைம் வந்தனால இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நம்ம வந்து ஸ்வெட்டிங்ஸ் அதெல்லாம் வரும். நம்ம கண்டிப்பாக எதாவது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 2 வேளை குளித்தா மட்டும்தான் உண்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு vlog கண்டிப்பாக போட பார்க்குறேன். ஆலோவேரா ஜெல் வச்சு இதுக்கப்புறமேட்டா வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணுறதோ, கழுத்தில் இருக்க அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து vlog போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. vlog கண்டினியூஸாக பாருங்கள்.